உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பிரானோடு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவரோட சிந்தனைங்கிறது எதற்காக ஏற்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா, சித்தர்கள் எப்போதுமே கேள்விகளால் இந்த சமூகத்தை சீர்திருத்தி இருக்கிறார்கள். இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் அப்படி நடக்கலை, இதை ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இதை ஏன் அப்படி பேசலை, ஏன் மனிதர்கள்ட்ட பிரிவினை, ஏன் பிரிவினை இல்லாமல் இருக்கலை, ஏன் மனிதர்கள்ட்ட பிளவுவாதம், ஏன் பிளவுவாதம் இல்லாமல் இருக்கலை, ஏன் மனிதர்கள்ட்ட அன்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது, ஏன் அன்பு செலுத்த மாட்டேங்கிறீங்க, இப்படின்னு ஏன் 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 என்பதாக நம்முடைய சமூகத்தை சலவை செய்தவர்கள் இந்த சித்தர்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அந்த சித்தர்கள் ஆன்ம ஞானத்தை இதோடு சேர்த்து கொடுத்தார்கள். மனிதனை நேசிப்பதுதான் உண்மையிலேயே மதம் என்கின்ற அந்த சிந்தனையை புரிய வைத்தார்கள், பதிய வைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பட்டியலில் நாம் காண மிக சமீபத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வந்தவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடலில் ஒரு குழந்தை அழறதை பற்றி சொல்கிறார். அந்த காட்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த குழந்தை அழுது, ஆனால் சுற்றி இருக்கவங்க கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. அந்த பட்டியலை எதோடு இணைத்து பேசுகிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். முதல்ல அந்த பாடலை பார்த்துடலாம். அப்புறம் அந்த குழந்தை ஏன் அழுது, அங்கே சுற்றி இருக்கவங்க ஏன் குழந்தை அழும்போது எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும். முதல்ல ஒரு வீட்டில் குழந்தை அழுதுன்னா குடும்பமே ஓடி போய் பார்ப்பாங்க, தெரியுமில்ல. அந்த குழந்தை அழுதுன்னா குழந்தை அழுதுதா என்னன்னு பாரு, ஓடி போய் பாரு, பக்கத்தில் போய் பாரு, குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சா, குழந்தை பசிக்குதா, குழந்தை பக்கத்தில் ஏதாவது எறும்பு கடிச்சிடுச்சா, இப்படின்னு 1000 கேள்விகளை கேட்போம். ஆனால் இந்த பாடலில் அப்படி எதையுமே கேட்காம சுற்றி இருக்கவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத பாருங்களேன். தும்மினேன் வெதும்பி தொட்டிலிற் கிடந்தே சோர்ந்து அழுது இளைத்து மென்குரலும் கம்மினேன் செவிலி அம்மி போல் அசையாள் காதுர கேட்டிருக்கின்றாள் செம்மியே மடவார் கொம்மியே பாடி சிரித்திருக்கின்றனர் அந்தோ இம்மியே எனினும் ஈந்திடார் போல இருப்பதோ நீயும் என் தாயே. மாயையின் விளக்கம் அப்படிங்கிற 6ஆம் திருமுறை பகுதியில் 3649வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். அந்த குழந்தையா முதல்ல வள்ளல் பிரான் தன்னைத்தான் சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணார், இல்லை என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணார், குழந்தையா இருக்கும்போது அழும்போது என்னெல்லாம் பண்ணார்னு முதல் 2 வரியில் பட்டியல் கொடுக்குறார் பாருங்களேன். தும்பினேன் வெதும்பி தொட்டிலில் கிடந்தே சோர்ந்து அழுது இளைத்து மென்குரலும் கம்மினேன். முதல்ல குழந்தை தும்முச்சுன்னா எல்லாரும் ஓடி வந்து 100 ஆயுசு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை தும்முறதுங்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, தும்மினதுக்கும் வந்து பார்க்கலையா யாரும். அடுத்தது குழந்தைகளுக்கு இன்னொரு சைக்காலஜி உண்டு. யாரும் வந்து பார்க்கலன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க வேணும்னே. ஆனால் பக்கத்தில் எல்லாரும் வந்த உடனே அழுகை நிறுத்திடுவாங்க. அப்போது அவர்களுடைய மொழி, எல்லாரையும் அழைக்கின்ற மொழி என்பது அழுகை. அந்த அழுகை எல்லோரும் இங்கே கிட்ட வாங்க, உங்களோட நான் சேர்ந்து இருக்கணும், என் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கின்ற அழைப்பு குரல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் வள்ளல் பிரான் தும்மி இருக்காரு, அதுக்கும் யாரும் எட்டி பார்க்கல. அப்புறம் அழ ஆரம்பிச்சிருக்காரு. அழ ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு பாருங்களேன். வெதும்பி தொட்டிலில் கிடந்தே சோர்ந்து அழுது இளைத்து. வெதும்பிங்கிறார் முதல்ல, ஏன்னா வருத்தம் ஆயிடுச்சு அவருக்கு. இவ்வளோ தூரம் நான் தும்மிட்டு இருக்கேன், நீங்கள் யாருமே வந்து கவனிக்கலையே அப்படின்னு. அப்புறம் தொட்டிலில் கிடந்தே அப்படிங்கிறாரு. ஏன்னா தொட்டிலில் போட்டிருக்கக்கூடிய குழந்தை, அதனால் எழுந்து உட்கார முடியாது, எழுந்து அந்த தொட்டிலேருந்து இறங்கி வெளியில் ஓடவும் முடியாது. அப்படியான ஒரு கைக்குழந்தை. அந்த கைக்குழந்தை தொட்டிலில் கிடந்தே அப்படிங்கிறாரு. 3 வகையாக அழுதாராம், அதை சொல்கிறார் பாருங்க. வெதும்பி தொட்டிலில் கிடந்தே சோர்ந்து அழுது இளைத்து. அவரோட அழுகையால் அவருக்கு சோர்வே ஆயிடுச்சு. அழுது 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 சோர்ந்து போயிட்டாரு. அழுது 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 இழைச்சே போயிட்டாராம்.
யோசிச்சு பாருங்களேன், ஒரு கை குழந்தை அழுது இழைச்சே போகுதுன்னா எவ்வளோ தூரம் அது குரல் எடுத்து அழுதுருக்கணும் அப்படிங்கிறதான். சரி, இழைத்தல் அப்படிங்கிறது உடம்பு இழைக்கிறது மட்டுமா? இல்லை, அடுத்தது அவர் சொல்றார் பாருங்க, எது இழைச்சதுன்னு அவர் சொல்றாரு. சோர்ந்து அழுது இழைத்து மென்குரலும் கம்மினேன். அந்த குழந்தையோட குரல்ங்கிறது எவ்வளோ டெசிபிள் இருக்குங்க. நம்ம தீபாவளி வெடி வெடிக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், அந்த டெசிபிளா? இல்லை, ஒரு பூ உதிரும் போது எப்படி மென்மையாக இருக்குமோ அதை விட ஒரு 10 பூ உதிர்ற மாதிரியான ஒரு சத்தம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ மென்குரலாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட குரல் கம்மி போகுது, இழைச்சி போகுது. அந்த அளவுக்கு அது விக்கி 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 அழுது, தேம்பி 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 அழுது, குரலில் இருக்கக்கூடிய தண்ணீர் தீந்து போகிற அளவுக்கு அழுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அழுதாச்சு. ஆனால் என்ன நடந்துதான்? அடுத்தது சொல்றாரு, செவிலி அம்மி போல் அசையாள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செவிலி தாய்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க அம்மி போல் அசையாள் அப்படிங்கிறார். ஏன் அம்மினா, அம்மியை ஒரு இடத்துல போட்டு வச்சோன்னு வைங்களேன், இந்த நூற்றாண்டு இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டு கழித்து வந்து பார்த்தாலும் கூட அந்த அம்மி அதே இடத்துல அப்படியே தான் உட்காந்துருக்கோம். அம்மி என்னைக்கா சொல்லுமா, எனக்கு இதே இடத்துல இருந்து போர் அடிக்குது, நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன்னு? இல்லை இல்லை, அந்த மாதிரி அந்த செவிலி தாய் உட்கார்ந்த இடத்துலேருந்து நகரவே இல்லையாம். சரி, நகராமல் இருந்தால் கூட குழந்தையோட அழுகிய காது கொடுத்து கேட்டாளானா அதுவும் இல்லை. என்ன பண்ணாங்கிறத சொல்றாரு பாருங்க. செவிலி அம்மி போல் அசையாள், காதுர கேட்டிருக்கின்றாள், செம்மியே மடவார் கொம்மியே பாடி சிரித்திருக்கின்றனர். அவளுக்கு நான் அழுதது கேட்டுது, ஆனாலும் அவ கவலையே படலை. செம்மியே மடவார் கொம்மி போல் சிரித்திருக்கின்றாள். குழந்தை அழுதுங்கிறத கேட்டப்புறம் கூட அவ கும்மி அடித்து சிரித்து சந்தோஷமாக இருந்தாளாம். எப்படிப்பட்ட செவிலி தாய்ங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு பேபி சிட்டர் இருந்தால் குழந்தைகள் எல்லாம் வருத்தப்படும். அந்த மாதிரி நிலையில் இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறதா முக்கியம். பாருங்களேன், சிரித்திருக்கின்றனர் அந்தோ இம்மியே எனினும் ஈந்திடார் போல இருப்பதோ நீயும் என் தாயே. இம்மிங்கிறது உலகத்தில் தமிழ் கணக்கு வகையில் ரொம்ப கம்மியான ஒரு அளவு முறை. தேர்த்துகள் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், இந்த துகள் தூசி, அந்த தூசி 8 தூசி ஒன்றா சேர்ந்தாதான் இம்மின்னு ஆகுமா. அப்போ ஊக்கு முனை அளவு, ஊசி முனை அளவு, அதை விட கம்மியான அளவு உனக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த செவிலித்தாய் போல் இம்மி கூட இரக்கம் இல்லாத ஒரு செவிலித்தாயாக நீயும் இருக்கியா அப்படின்னு தான் இறையாக உணர்கின்ற அந்த அருட்பெரும் சோதியிடம், அந்த சிவத்திடம் கேட்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஏன்னா இந்த சிவம் என்பது இம்மி அளவு, ரொம்ப கம்மியான அளவு இருந்தால் கூட, சிவம்ங்கிறது அன்பு தானே, அந்த அன்பு ஒரு ஊசி முனை அளவு இருந்தால் கூட இந்த உலகம் செழித்திருக்கும். அப்படிங்கும்போது இந்த குழந்தையாக நான் கதறிக்கொண்டிருக்கிறேன், நீ அந்த செவிலித்தாய் போல் இம்மி கூட அன்பில்லாதவனாக இருக்கிறாயே, அன்பில்லாதவளாக இருக்கிறாயே என் தாயே என்று கதறுகின்ற ஒரு பாடல். ரொம்ப அழகாக இந்த காட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அழுகை நம்முடைய அழுகையாகவும் இருக்கிறது, பிறருடைய அழுகையாகவும் இருக்கிறது. நாம் அழுதா உலகம் அன்பு செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் அழும்போதும் நாம் அன்பு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை தானே. அந்த கடமையை இப்போதிலிருந்தே நிறைவேற்றுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.